ஹாய் வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸில் தான் நிற்கிறேன். இந்த பிரான்ஸில் வந்து இது ஒரு முக்கியமான இடம் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்னிலாண்டுன்ற இடத்துல நான் இப்போ நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு தான் இங்கே கூடுதலாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் சுற்றி. இது வந்து இந்த கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் இங்கே கார் பார்க் பண்ணணும், கொஞ்சம் தூரத்தான் கார் பார்க் பண்ணணும். கார் பார்க் பண்ணி போட்டு நாங்கள் கொஞ்சம் நடந்து போகணும். இதில் பாருங்கள், கார் எல்லாமே ஃபுல் பண்ணிட்டுது. ஃபுல்லான்னு சொன்னால் ஆக்கள் வந்தோன்றிருக்குன்னா இப்போ இன்றைக்கு சனிக்கிழமையோடைய நிறைய சனம். ரெண்டு பக்கம் இஞ்சாலி பக்கம் பஸ், அதாவது இதில் நிற்கிற ஃபுல்லாக அந்த பஸ் எல்லாமே ஆக்கள் வந்து அடிக்கணும். எல்லாருமே முன்னே போயிட்டு நம்ம நடக்குது. நாங்களும் முள்ளுக்க போய் எப்படி இருக்கான்னு சொல்லி சுற்றி வடிவா பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. நானும் இன்றைக்கு முதல் தடவை அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நாங்களும் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த செக்கப் பண்ணி உள்ளுக்கு அனுப்புகிற இடத்துக்கு வந்துட்டோம். நார்மலாக இங்கே வந்து எல்லாம் செக்கப் பண்ணி பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணி தானே அனுப்பிவிடுவோம். நாங்கள் இப்போ இந்த செக் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள்லாம் பேக்கெலாம் செக் பண்ணி முடிஞ்சு நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த இந்த சைட்லேருந்து தான் இந்த சைட் பக்கம் தான் செக் பண்ணி உள்ளுக்கு அனுப்பினோம். நார்மலாக இதுக்குள்ளே வர்றதுக்கு 150 ரூபா டிக்கெட்டாக. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சாக்களை வச்சு, அதாவது தெரிஞ்சாக்குன்னு சொன்னால் தமிழாக்கள் உள்ளுக்கு வேலை செய்யணும். அவையை கொண்டு நாங்கள் டிக்கெட் வந்து மலிஞ்ச விலையில் எடுத்து உள்ளுக்கு டிக்கெட் எடுத்து போகிறோம். இப்போ அவையை வந்தால் எங்களை உள்ளுக்கு கூட்டின்னு போகணும். உங்களுக்கு இப்போ உள்ளுக்கு அடிச்சுன்னா இது வந்து உள்ளுக்கு இன்னும் உள்ளுக்கு நல்லா போகணும். நல்லா போகிறதுன்னு சொன்னால் இது வந்து இப்போ நான் செக் பண்ணி தான் உள்ளுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் நல்லா உள்ளுக்கு போகணுமா வேணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் அந்த டிக்கெட் காட்டி தான் உள்ளுக்கு போகணுமா. இப்போ அதில் நின்று அந்த தமிழ் அந்நியாக்கள் நின்று எங்களை உள்ளுக்கு கூட்டின்னு போகணும். இதுதான் அந்த வாசல் வந்து உள்ளுக்க போகிறதுக்கு. இதில் தான் அந்த டிக்கெட் செக் பண்ணி உள்ளுக்க விடுவினோம். இப்போ இது முடிஞ்சு நான் டிக்கெட் செக் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒன்றும் தேவையில்லை. இப்போ இந்த உள்ளுக்க நாங்கள் திரிஞ்சு ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடிக்கொண்டு போகலாம். இது வந்து உள்ளுக்க வந்தோடனே முன்னுக்கு இருக்கிறது வந்து இந்த சின்ன பிள்ளைகள் கூட தான் இங்கே சாதம் வாங்கினேன். இங்கே வந்ததுக்கண்டு உதாரணமாக அதுக்காண்டு இந்த சின்ன பிள்ளை கூடுதலாக இங்கே தலையில் வைக்கிறதுக்காக அந்த அலிஸ்பான் மாதிரி அந்த இது வாங்குவினோம். இதை பார்க்க பெரிய என்ன சொல்கிற மாளிகை மாதிரி கிடக்கு இந்த இடம் முன்னுக்கு பார்க்க. Sorry.
இதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளுக்க போனால் நாங்கள் வந்து எங்களுக்கு விரும்பின விளையாட்டை நாங்கள் விளையாடலாம், லைனாக நிற்கணும். உள்ளுக்க விளையாடுறதே காசு இல்லை, நாங்கள் உள்ளுக்க பாரத்துக்கு மட்டும்தான் காசு டிக்கெட். மற்றபடி உள்ளுக்கு நாங்கள் எந்த விளையாடலையும் சகல விளையாட்டும் விளையாடலாம். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் சார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த டிக்டாக்ல இந்த பால் எடுக்கிறது. கூடுதலாக எல்லாருமே வந்தார்கள் இந்த செய்யாமல் போக மாட்டோம். இதில் இது ஒரு விளையாட்டு, இது சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு, குதிரையில் ஏறி போகிறது. சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெரிய ஆக்களும் விளையாடலாம். ஏன்டா அதுக்கேற்ற ஒரு ஃபேமிலின்னு சொன்னால் அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்குது. நீளத்துக்கு அந்த குதிரை, சின்ன குதிரை, பெரிய குதிரை அப்படி வச்சுருக்குது. Veuillez rester assis jusqu'à l'arrêt complet de votre cheval. Vérifiez que vous avez toutes vos affaires en descendant et dirigez-vous vers la sortie la plus proche. நாங்களும் வந்தனாங்க இதில் குதிரையில் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி ஏறி இருக்கோம். இதில் இந்த புழகை நல்லா தான் இருக்குது உண்மைக்கு. ஏன்னு சொன்னால் அதாவது ஸ்ப்ரிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அந்த குதிரை உண்மையாக ஓடுற மாதிரியே செய்திருக்கணும். பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் என்ன சின்ன ரவுண்ட் தான் ஓடுவாங்க. ஏன்டா நான் சொன்ன மாதிரி சனம் நிறைய என்னுடைய ஒரு சின்ன ரவுண்ட் தான். நிறைய ஆக்கள்னபடியே ஒரு சின்ன ரவுண்டு, அதாவது 3-4 தடவை சுற்றினா போகிறது நிப்பாட்டி போடுவினோம். வேறு ஆக்களுமே எல்லாருமே நிறைய ஆக்கள்ன்றபடியே எல்லாருமே சுற்றணும் தானே என்ற காரணத்தினால சின்ன ஒரு ரவுண்ட் தான் சுற்றலாம்.
இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இது வந்து ஜஸ்மின் வீடாம். ஜஸ்மின் வீட்டுக்கு இந்த ஓட்டக்கல்லாம் வச்சுருக்கு எங்களை யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்காவில் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கமும் வாசல் வச்சு கிடக்குது. இந்த ஜஸ்மின்னு சொல்கிறது வந்து ஒரு பொம்மை. அந்த பொம்மையை வச்சு தான் இங்கே நடக்கிற அந்த விளையாட்டு எல்லாமே இருக்குது. அது மாதிரி தான் இந்த வீடு வந்து அந்த ஜஸ்மின் வீடுன்னு சொல்லி வச்சிருக்கணும். கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த விளையாட்டு. சரி, பெரியாக்களுக்கும் இருக்குது. ஓகே, பெரியாக்களுக்கு இல்லைன்ட்டு இல்லை, பெரியாக்களுக்கும் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளைகள்லாம் 100 வீதம் அங்கே விளையாட்டு. இப்போ இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து அந்த ரெயின் ஓடுற மாதிரி. இது என்ன மாதிரி செய்திருக்கன்னு சொன்னால், அந்த பழைய காலத்து மாடல் மாதிரி செய்திருக்கணும். இந்த கல்லெல்லாம் வச்சு பழைய காலத்து இது மாதிரி. இது இப்போ நான் கீழே உள்ளுக்காக போகணும். இதான் அந்த இதில் போகிற ரெயின் தான் அந்த ரெயின். அந்த ரெயின்லாம் இப்போ நாங்கள் போகிறோம். பாப்போம் இந்த மாதிரி எடுத்து எப்படி இருக்கான்னு சொல்லி. பயங்கரமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். பயங்கர வேகமாக தான் போகுமென்னு நினைக்கிறேன். எதுக்கு பாப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த பங்கருக்குள்ளே இருக்கிற வீடு மாதிரி தான் இருக்குது இந்த இடங்கள். அப்படி தான் அதை செய்திருக்கணும். இதெல்லாம் செயற்கையாக செய்து வச்சுக்கணும். இது சுற்றி 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 உள்ளுக்க போகணும் கீழே. இப்போ நாங்கள் ஒரு மாதிரி வந்துட்டோம். இதெல்லாம் போகிறோம். இப்போ ஆக்கள் ஃபுல்லாண்டபடியாக நாங்கள் இப்போ நிற்கணும். அடுத்த இதெல்லாம் எங்களை ஏற்றுவாங்க. ஒன்று போக ஒன்று டாக்கு டாக்குன்னு வரும். வந்து இப்போ ஆக்களை வைக்கணும். அப்புறம் இந்த எங்களை ஏற்றுவாங்க உடனே. இதுதான் நாங்கள் போகிற ரயில். நாங்கள் முன்னுக்கு நிற்கிறபடியாக நாங்கள் முதல் முன்பக்கம் ஏறலாம். இதுவும் ஒரு பயங்கரமான விளையாட்டு தான். தலைகளெல்லாம் சுற்றும். அது ஒரு பயங்கரமான விளையாட்டு தான். இப்போ வந்து இருட்டுக்குள்ளே போயிட்டது. ஒன்றுமே தெரியலை பாருங்கள். வாக்கலக்கா சுலாட்டி எடுக்குதுன்னு. இது இப்போ மேலே உயரத்தில் உணர்ந்து வச்சு கிடக்குது. இப்போ கீழே ரங்க போகுது. Les amis, veuillez rester assis jusqu'à l'arrêt complet et attendez bien. இப்போ மற்றாக்கள் வண்டிக்கு நம்ம ஏறுறதுக்காண்டி நாங்கள் இங்கே ரவுண்ட் முடிஞ்சு சுற்றி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். இதில் போகுது பாருங்கள் இந்த ரயில். இப்படித்தான் நாங்கள் இருக்க கேம் போனது. அந்த இது ஒரு என்ன சொல்ல ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது.
இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரு தொண்டு. இதை கண்டாலே பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். அதனால சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கான தான் வச்சுருக்காங்க இந்த பொம்மை. இதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் ஏற போகிறோம். இதுவும் ஒரு பெரிய ஒரு விளையாட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, உள்ள போய் பார்ப்போம். இந்த லைனில் நாங்கள் போகிற 1.5 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். இந்த லைன் தான் இந்த மாதிரி இருக்கிற இடம். இந்த லைன்லேயே நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கிட்ட நிற்கிறோம் இந்த விளையாட்டுக்காண்டி. இதுதான் அந்த விளையாட்டு. இதுவும் அந்த ரெயின் மேட் தான் உண்டு. இதில் இதோ ஒரு சுற்று தான், ஒரு ரவுண்ட் தான். இதுவும் ஒரு சின்ன ரவுண்ட் தான். நாங்கள் நின்ற 1.5 மத்தியாலம் இது ரவுண்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் பேர் ஆகும். Take it away. Whoops! You okay? She's robust. Oh, you tricked her and back the other way.
பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது தானே, அதுக்கு அதே மாதிரி தான் அப்படியே வச்சுக்கணும். அந்த பழைய புத்தகங்களெல்லாம் வச்சு கொண்டு பழைய இது மாதிரியே வச்சுக்கணும். இப்போ ரெயின் வரப்போகுது. இந்த ரயில்லையும் நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. இப்போ ஓகே, ரெயின் வந்துட்டுது. அதோட இந்த டிக்கெட் வாங்குறோன்னு சொன்னால் விலை கூட. இங்கே நிறைய தமிழாக்கள் வேலை செய்யணும். நீங்கள் யாரும் தெரிஞ்சாக்களை பிடிச்சி தமிழாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அவை அரை விலையில் எடுத்துருக்கணும் டிக்கெட். போய் பாருங்கள், சின்ன பிள்ளையோட இருக்கிறாக்கள் சின்ன பிள்ளைகளையும் கொண்டு போய் பாருங்கள், நல்லா இருக்கும். நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் பண்ணி வீட்டை போகிறோம். இதான் எங்களுக்கு கடைசி விளையாட்டு இந்த ரெயின் ஏறுறது. நாங்கள் நிறைய விளையாடினாங்களா எல்லாம் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.